ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ்மஹால் சமையல். இப்போ நம்ம கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: கொஞ்சம் சோம்பு, தூள் கடலைப்பருப்பு, மல்லித்தூள், மல்லியும் வச்சுக்கலாம், மல்லித்தூள் வச்சுக்கலாம். நான் மல்லி தூள் வச்சுக்கிட்டு, வரமிளகா, வெங்காயம், வெள்ளுங்காயம், கொஞ்சோண்டு புளி, ஒரே ஒரு தக்காளி, தூள் தேங்காய் ஒரு பீஸு, அப்புறம் மல்லித்தலை ஒரு கட்டு போடலாம், கொஞ்சம் பாதியும் போடலாம், ஓரளவுக்கு அடிச்சு வச்சுருக்கேன். மல்லித்தலை இதெல்லாம் நல்லா எண்ணெய் காய வச்சு நல்லா வணக்கி சட்னி அரைக்கணும். காய வச்சு கொஞ்சம் தேங்காய் 2-3 கொஞ்சோண்டு ஊற்றி கூட கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, சோம்பு எல்லாம் போட்டு வணக்கம். வரமிளகா, வெங்காயம் வணக்கம். தேங்காய் ஊற்றிருக்கிறேன். சட்னிக்கு எப்போவுமே தேங்காய் ஊற்றினா நல்லா மணமாக இருக்கும். கல்லெண்ணெய் ஊற்றுறத விட தேங்காய் ஊற்றிட்டோம்னா நல்ல மணமாக இருக்கும். கருகிரும்ல, அதனால் உடனே எல்லாத்தையும் போட்டு, ஏன்னா மல்லித்தூள் கருகி போயிடும், சட்னி நல்லா இருக்கு. மல்லி உண்டடா போட்டுக்கலாம், மல்லித்தூள் தூணும் காரத்துக்கு. கொஞ்சோண்டு புளி வச்சா வைக்க வேண்டியது, தூண் வச்சா போதும். மல்லித்தலை எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாகத்தே போட்டுருக்கேன், கொஞ்சம் சட்னி இருக்கிறதுனால கொஞ்சமாக போட்டு நல்லா வணக்கி இதை அரைச்சிட்டு கொஞ்சோண்டு கடுகு கப்பல் போட்டு தாளிச்சு ஊற்றி வச்சு அவ்வளோதான். ஜம்முன்னு சட்னி. தேங்காய், பூண்டு, வெங்காயம் எல்லாம் நல்லா வணக்கி எல்லாம் ஒட்டுக்கா போட்டு நல்லா வணக்க. தக்காளி மட்டும் இருக்கேப்பா, எல்லாம் வணங்கினாலும் தக்காளி இப்போ எல்லாம் வணக்கியாச்சு. வணக்கி போடும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும், அப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் போட்டு வணக்கியாச்சு, சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம், போட்டு பரைச்சிடலாம் சட்னி. A few minutes later. துவையல் தாளிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போட்டு பொரிட்டு, கடுகு பொரிஞ்சது இந்த வட்டமாக வெங்காயம் எடுத்து வச்சுட்டு அது போட்டுக்கலாம். போட்டு மிளகா போட்டுக்கலாம், நேரமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா வணக்கலாம். நல்லா வணக்கி தாளித்து துவையில் ஊற்றி
கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்படி இறக்கி விட்டுருச்சு. அப்படியே தம்மில் இருந்தால் நல்லா முடியும். எரிச்சிட்டே இருந்தால் கறி போயிடும். இன்னும் கருவேப்பிலை பச்சையாக இருக்கு. பார்த்தே துவையில் நல்ல முறுமுறு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு. அவ்வளோ துவையில் ஊற்றிடலாம். அவ்வளோ அவ்வளோதான். சட்னி தாளித்து ஊற்றியாச்சு. சட்னி ரெடி.